கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் போயிட்டு ஜிம்முக்கு போறாங்க. நான் சுவிட்சு தட்டி விட்டு அதுக்கு மாசம் 30,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ கட்டிட்டு அங்கேயே நடக்கிறான். அங்கேயே நடந்துக்கிறான். எப்பா ஒரு ஜெப நடையோட ஒரு வாக்கிங் போயிட்டு வாயா, கொஞ்சம் ஒரு கிராமத்தை அப்படி சுத்திக்கிட்டு வாயா. வாக்கிங்க ஜபமும் நீ பண்ணிருக்கிற, உடம்பும் நல்லா இருக்கும். கிங்கிலேயே ஒஸ்தி கிங்கு வாக்கிங், காயிலேயே ஒஸ்தி காய் மொத்த காய். எல்லாம் யோசிக்கணும். சரி, வயல்வெளி இல்ல, டவுன்ல இருக்கிற விசுவாசி போறாரு. 1 மணி நேரம் நடக்கிற, அதுக்கப்புறம் என்னென்ன தூக்குற. உங்க வீட்டுல ஒரு பாத்திரத்தை தூக்கி வைக்க மாட்டேற, அங்க தூக்குற. ஜிம்முல போய் வெயிட் எல்லாம் தூக்குற, வெலை வேர்த்து வீட்டுக்கு வர மாசத்துக்கு 5,000 10,000 கட்டுற அந்த ஜிம்முக்கு. சரிப்பா, வளர்க்குற உடம்ப வளர்க்குற. நல்லா என்ன செய்யற ஆண்டவருக்கு? அப்படியேப்பட்ட கிறிஸ்துவ போய் ஒரு கேள்வி கேளுங்கன்ற. இங்க யாருன்னா இருந்தா கேள்வி கேட்டு பாருங்க. நல்லா தானே வச்சிருக்கிற உடம்ப, ஜிம்முக்கு போய் சரி கர்த்தருக்காக என்ன செய்யற? மைக்கு வாங்கி ஒரு பாட்டு பாடி இருக்கிறியா? ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறியா? இல்ல யாருக்கிட்ட ஜிம்முக்கு தானே போற, சுவிசேஷம் சொல்லி 2 பேர்கிட்ட அடி வாங்கி வந்திருக்கிறியா? ஜிம்முக்கு போற, அந்த ஸ்ட்ரென்த் அவன் அடிக்கிறத பொறுத்துக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணு, சாட்சி சொல்லு. பரிதாபமா இல்ல? நோயாளி பலவீனமானவங்க உடம்புக்கு முடியாதவங்களெல்லாம் தெருவில் போய் நின்றுகிட்டு இயேசுவை பத்தி பேசுறாங்க. சகோதரா சகோதரி, உடம்பு நல்லா சுகமா வச்சிருக்கிறிய, எங்கேயாவது போய் இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறியா? கைப்பிரதி கொடுத்துருக்கிறியா? யோசிங்க, சிந்தனைக்காக.